வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி பண்ண தில்லாலங்கடி வேலை, திருட்டுத்தனமான வேலை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம விஜய். அதனால சும்மா இருப்பாரா? சும்மா இருந்த செங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி நம்ம விஜய் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு இருந்தார். எல்லாரையும் போட்டு தள்ளுற, அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்ற சாப்பாட்டில் பாயசனா கலந்ததை நம்ம மல்லி அழகாக படம் முடிச்சு விஜய் கிட்ட காட்டிடுறாங்க. விஜய் இதுக்கு மேலே சும்மா இருப்பாரா? இதுக்கு மேலே ஒரு செகண்ட் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து தலைமுடியை புட்டுச்சு தரதா தான் இழுத்துன்னு போய் வெளியே தள்ளிடுறாரு காமௌண்ட் சாருக்கு வெளியே. உடனே பார்க்கணுமே, அங்கே போனவங்க சும்மா இருப்பாங்களா? நான் போலீஸ் கிட்ட போக போகிறேன், போலீஸை கூட்டிகிட்டு வர போகிறேன், அந்த சொத்தில் இப்போதைக்கு எனக்கும் பங்கு இருக்குது, இன்னும் கேஸ் முடிவுக்கு வரல, அதுக்கு முன்னாடி என்னை வீட்டை விட்டு கேவலமாக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு தள்ளி விட்டல, இந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடி சொல்லி நான் உன்னை சிரிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும், தம்பி இதோ பார், நீ பண்ணது தப்பு, சும்மா நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பருப்பு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, உன்னால் என்ன முடியுமோ நீ பண்ணிப்பாரு, நான் எல்லாத்துக்கும் தயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சவால் விடுறாரு. உடனே நம்ம ராஜேஸ்வரி வந்து கேவலப்பட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க. உடனே ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி, ரஞ்சித்தும் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, குழப்பத்தில் குழம்பி போய் இந்த நடு தெருவில் நின்றுட்டு இருக்கேன், இந்த மல்லியும் மறுபக்கம் விஜய் சேர்ந்து என்னை துரத்தி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரி அம்மா உங்களுக்கே எந்த நிலமன்னா இப்போ நான் எங்கே போவேன், உங்களை நம்பி தானே நான் இருக்கேன், அந்த ஜீவனை இப்படி தத்தளிக்க விட்டுறாதீங்க, எங்கேனா ஒன்று நம்ம போகணும், நமக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த இடத்துல போய் நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்கா. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க போயிட்டு நம்ம கதிரேசனை நாடுறாங்க. கதிரேசன் வந்து ஒரு பக்கம், என்னம்மா ராஜேஸ்வரி, உனக்கு வேலை ஒன்றா காலை பிடிப்பேன், வேலை முடிஞ்சோ கழுத்தை பிடிப்பேன், உனக்கு எப்படிமா நான் உதவி பண்ணுறது, எந்த எண்ணத்தில் நான் உதவி பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் ஒரு வரமுறைன்னு இருக்குது, உன் பாட்டுக்கு நினச்ச நேரத்தில் நாய் வர்ற மாதிரி நாய் துடுற மாதிரி வந்து துரியம்மா, இதெல்லாம் சரியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அமைச்சிட்டானே, இந்த இடத்துக்கு திரும்ப நம்ம போகணுமா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகுது. அந்த எண்ணம் ஒரு அருமையான எண்ணம் தான். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம அசிங்கப்பட்ட இடத்துல எப்படி மேலும் மேலும் அந்த இடத்த முன்னேறி போகணும், அந்த இடத்த எப்படி கடந்து போகணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அந்த இடத்துல திரும்ப போய் நிற்கணுன்றது ரொம்பவே ஒரு கேவலமான இழிவான விஷயம் தான். ஆனால் அதே சமயத்தில் சுடர் இருந்து ராஜேஸ்வரி இங்கே இருக்கட்டும், அவங்க எப்படி இருந்தாலும் என் ஹஸ்பண்டோட அக்கா, அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, அவங்க இங்கே தான் இருக்கணும், அவங்கள வீட்டை விட்டு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்ன நீ எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசினிருக்கேன், இவளை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நான் அறிவேன், அதனால என்கிட்ட நீங்கள் இதை இதோட விட்டுருங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, அவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க. சரி, இதுக்கு மேல நீ சொன்ன அப்புறம் இதுக்கு மறுபேச்சு உண்டாமா? உன் பேச்சை கேட்காம நாங்கள் எதனா வேலை செஞ்சுருக்குங்களா சொல்லு பார்க்கலாம், உன் பேச்சுக்கு மறுபேச்சே இல்லை, நீ சொல்றது தாங்க, நீ உன்னோட ராஜ்யம் தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு பக்கம் சைலண்டாக போயிட்டு அந்த பக்கம் நின்று, இவ சரியான கேடு கெட்டவை, இவளை நம்பி எப்படி இந்த வீட்டுக்குள்ள விடுறது, இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த வீட்டவே ரெண்டாம் பண்ணிட்டு இந்த வீட்டுல கத்தே அடிச்சுன்னு போயிடுவா, இவளை நம்பி விடலாமா வேணாவா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க. அவங்க யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, என்னடா இந்த மாதிரி பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களே, ஒருவேளை அப்படி பண்றாங்களோ ஒருவேளை இப்படி பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே யோசிக்க தோணும். என்னங்க பண்றது, இவங்க எதனா ஒன்று பண்ணுவாங்க கிளிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்க போகிறதில்ல, அது நமக்கு நல்லாவே தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அதாவது நிஷா இருக்காங்களா, அவங்க வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இந்த ராஜேஸ்வரி எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டீங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு துரத்தி அடி, அப்பப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி காலவாரி விட்டுருவா, நம்ம கூடயே இருப்பா, நமக்கே சுற்றி ஆப்போச்சு விட்டுருவா, அவளால் கூடவே வச்சக்கூடாது, அவளால் தூரமாக வச்சுருந்தா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. என்னம்மா இப்படி பேசிட்டேம்மா பொசுக்கு, நம்ம மனசு எந்த அளவுக்கு வெளியே தெரியுமாம்மா, மனசை புண்ணாக்கி விட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் மனசை நாங்கள் புண்ணாக்கணுங்க, நீ யாரு என்ன எவரை லொட்டு லொசுக்கை எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ இப்போ நல்ல மாதிரியே பேசுவ, லாஸ்ட்டில் எங்களுக்கே ரிவீட் அடிச்சு விட்ருவேன், உன்னெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ராஜேஸ்வரியை பற்றி எல்லாத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு தான் பேசின்னு இருக்காங்க. ராஜேஸ்வரி ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைங்க, அவளை பற்றி புரியாமல் இருக்கிறதுக்கு, அவள் எந்த அளவுக்கு கேடு கேட்டவன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கும் தெரியும், ஏன் உங்களுக்கும் தெரியும். சரி, அவளை பற்றி பேசி நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம், அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூமி பூஜை சீரும் சிறப்பமாக நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வேலை ஸ்டார்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் போயின்னு இருக்கேன். ஏன்னா அது மேலே ஒரு கேஸ் தொடர்ந்துருக்காரு நம்ம கதிரேசன். எதுக்காக என்ன காரணத்துக்காக தொடர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணு சந்தோஷமாக வாழணும், தான் பொண்ணு வாழ்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், தான் பொண்ணு வாழ வேண்டிய இடத்த
இடத்துல கேவலம் அந்த வேலைக்காரி அந்த மல்லி வாழ்ந்துட்டு இருக்கா. இது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? என் பொண்ணு தான் அங்கே வாழணும், என் பொண்ணு தான் ராணி, அந்த இளவரசிக்கு கிடைக்காத இடம் அந்த வேலைக்காரிக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசினு இருக்காரு. என்னப்பா கதிரேசா, என்ன இருந்தாலும் இப்படி பேசக்கூடாதுப்பா. உன் பேத்தி எத்தனை நாள் பார்த்துன்னு உன் பேத்திக்குன்னு வாழ்க்கை கொடுத்தவதா அவள், அப்படிப்பட்ட அவளை போய் இப்படியெல்லாம் பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்க. என்னடா பேசுறது, என்னடா சொல்கிறது, ஒன்றும் புரியலடா. உனக்கு உன் பாயிண்ட் ஆப்பில் யோசிக்கும் போது கரெக்டாக இருக்குது, எனக்கு என் பாயிண்ட் ஆப்பில் யோசிக்கிற போது கரெக்டாக இருக்குது. ரெண்டு பேருக்கு நடுவில் யோசிக்கிற போது எல்லாமே ஒரு பக்கம் தப்பாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய தெரிஞ்சுக்க தான் போகிறோம். சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் புதுசாக தினசா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படி என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குங்க. அப்படி என்னடா விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூப்பிட்றாங்க. மல்லி இருந்து போகலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதே சமயத்தில் என்ன ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த கேடுகட்ட ரேணுகா இருக்கல, அவர் இருந்து ஒரு பக்கம் சண்டைக்கு உனக்கு யார் சொன்னது இது, நீ எதுக்கு வந்து கேட்குறீங்க, நீ எனக்கு அம்மாவே இல்லை, எனக்கு மல்லியம்மா மட்டும்தான் அம்மா, ரேணுகா அம்மான்றவங்க அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் மனசு உடஞ்சி போயிட்டு கவலையில் வேதனையில் கூனி குருவான்னு நினச்சிங்களா, அப்படியெல்லாம் வேதனை படுறதுக்கு ஒன்றும் உண்மையான அம்மா இல்லைல்ல. அவ்வளோ பொறுத்து ஐயோ விஜய் மனசில் இடம் இல்லாமல் போயிருமோ, லாஸ்ட் நம்மளை தத்தளிக்கி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கவலை. அந்த கவலைக்கு என்ன பதில் பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்து நம்பருக்கு தருகிறேன்.